இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாய் ஆண்டவருடைய வசனத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு தடைகள். தடைகளை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருமே தடைகளை நாம் சந்திக்கிறோம், சந்தித்திருப்போம். இனி வரப்போகும் நாட்களிலும் அந்த தடைகள் நம் வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அப்போது இந்த தடைகளினால நமக்கு எத்தனை போராட்டம் பாருங்கள், எத்தனை பிரச்சனைகள். எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாம் முயற்சி செய்யும் பொழுது அங்கே ஒரு தடை காணப்படும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, சாத்தானுடைய ஒரு கருவிதான் இந்த தடை. பாருங்கள், நாம் கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று இருதயத்தில் வாஞ்சித்து அதற்காக நம்ம செய்ய முயற்சி செய்யும்பொழுது ஒரு தடை வரும். அதை நமக்கு சோர்வுக்குள் அது நம்மை தள்ளுவதை நாம் பார்க்கிறோம். பல சந்தர்ப்பங்களில் தடைகளினாலே நாம் எடுத்த முயற்சியை முடிக்காதபடி நாம் விட்டு விடுகிறோம். அதுதான் சாத்தானுக்கு வேணும். இன்றைக்கு நாம் அப்படி ஒரு தடையை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் பார்வோன் கையிலிருந்து அவர்கள் 400 வருடத்திற்கு பிறகு விடுதலை பெற்றவர்களாக மோசே அவர்களை வனாந்திரத்தில் கொண்டு வருகிறார். அப்போ என்ன நடக்குது? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்த்தால் இந்த சம்பவங்கள் எல்லாம் அங்கே குறிக்கப்பட்டுள்ளது. ஒரு இடத்துல அவர்கள் வந்து சேர்கிறார்கள். அது எங்கே? சமுத்திரத்து அண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் என்ற பள்ளத்தாக்குக்கு வந்து நிற்கிறாங்க. அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது? இஸ்ரவேல் புத்திரரை பார்வோன் அனுப்பிவிட்டார். ஆனால் பின்னால் அவருடைய இருதயம் தேவனால் கடினப்பட்டு, இப்படி நமக்கு வேலை செய்தவர்களை அனுப்பிவிட்டோமே என்ற ஒரு அங்கலாய்ப்பில் பார்வோன் கிட்டத்தட்ட 600 ரதங்களோடு தன்னுடைய போர் வீரர்களோடு துரத்தி கொண்டு வருகிறார். இப்போது இவர்கள் ஈரோத் பள்ளத்தாக்கில் வந்து பாளையம் இறங்கியிருக்கிறாங்க. எதிரே பார்த்தால் பெரிய செங்கடல். இவர்கள் பார்க்கிறார்கள், பின்னால் பார்வோனுடைய படை நெருங்கிவிட்டது. அப்போ பாருங்க, ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த இவர்களுக்கு இவர்களுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. இப்போ இவங்க வனாந்திரத்திலையும் வந்துட்டாங்க. ஆனாலும் அந்த எதிரியானவன் பின்னால் தொடர்ந்து வருவதை நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்க முன்னால் பார்த்தா ஒரு பெரிய தடை இருக்கிறது. என்ன? செங்கடல். என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. இதை அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. பாருங்கள், இப்படிதான் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் பல காரியங்களுக்கு தடைகளை நீங்கள் காணலாம். பல நாட்களாக இந்த தடைகள் நீங்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்கள். கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் புத்திரர் அங்கே முறுமுறுக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு அங்கே என்ன பிரேத குழிகள் இல்லையா? எங்களுக்கு அங்கே ஆகாரமும் வேலையும் கிடைத்தது. ஒருவேளை நாங்கள் மரித்து போனோம்னா அங்கே பிரேத குழிகள் இருந்தது. இந்த வனாந்திரத்தில் வந்து தான் நாங்கள் மரித்து போகணுமா? அதற்காக தான் கொண்டு வந்தியான்னு கேட்குறாங்க. மோசே கலங்கி போகிறார். ஆனால்
கர்த்தர் சொல்றார் மோசேயிடம், இஸ்ரவேல் புத்திரரை முன்னால போ சொல். பாருங்க, நம்ம யோசிக்கலாம், முன்னால போனா செங்கடல் தான் இருக்கு, பின்னால போனா பார்வோன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் புத்திரரை நீ கூட்டிக் கொண்டு முன்னால போன்றார். பாருங்க, யோசித்து பாருங்க. அதான் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை விட்டுட்டு பின்னோக்கி ஆண்டவர் போக சொல்லலை. அந்த பிரச்சனையை நேரடியாக சந்திக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை போக சொல்கிறார். ஏன் தெரியுமா? நாம் 16ஆம் வசனம் இந்த 14ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்போம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. ஆண்டவர் ஏன் போக சொல்கிறாருன்னா, மோசையை பார்த்து சொல்கிறாரு, உன் கையில் கோல் இருக்குது, அதை செங்கடலுக்கு நேராக நீட்டு, அது அப்படியே அந்த செங்கடலை ரெண்டாக பிளக்குன்றார். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அற்புதம். ஆண்டவர் பிரச்சனையை அங்கேருந்து எடுத்து போடலை. நல்லா கவனிக்கணும். பிரச்சனையை பார்த்து இஸ்ரவேல் புத்திரரை திரும்பி போகணும்னு சொல்லலை. அந்த பிரச்சனையை அங்கே நேரடியாக நீ சந்திக்கணும். அந்த பிரச்சனைக்குள்ளாகவே உன்னை கொண்டு போவேன். ஆனால் எந்த சேதமும் உனக்கு வராது. பாருங்க, எவ்வளோ பெரிய அற்புதம். அங்கே நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்னை பற்றி கொள்ளாது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அன்றைக்கு அந்த பிரச்சனையில் ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரரை அந்த செங்கடலுக்குள்ளேயே கடந்து போக செஞ்சார். அதை ரெண்டாக பிளந்தார். அதுதான் தேவனுடைய வல்லமை. பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு வல்லமை பாருங்க. அதை தான் நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை செங்கடலைப் போல ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கலாம். எப்படி இதை மேற்கொள்வது, எப்படி நான் இதை கடந்து போவது என்று அங்கலாய்த்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ற நாளில் உங்களோடு பேசுகிறார். அது செங்கடலாக இருந்தாலும் அதை ரெண்டாக பிளக்கிற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. செங்கடலை போன்ற பிரச்சனையை இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அவநம்பிக்கையான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்தாலும், உங்கள் கண்களாலே நீங்கள் பார்க்குற காரியத்துக்கும் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் பார்க்குற காரியத்துக்கும் வித்தியாசம் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களுடைய பிரச்சனையை ரெண்டாக உடைப்பார். அந்த பிரச்சனையை பார்த்து, அந்த சூழ்நிலையை பார்த்து, அந்த போராட்டத்தை பார்த்து நீங்கள் திரும்பி போகிறதில்ல. அந்த போராட்டத்தின் நடுவிலேயே ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறார். ஆனால் ஒரு சேதமும் உங்களுக்கு வராது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அருமையாக நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பாருங்க, ஏசாமி எவ்வளோ அழகாக சொல்கிறார். உலகத்தில் உபத்திரம் உண்டு, நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, திடன் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்க, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்றார். எப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறார், எனக்கு ஆண்டவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அருமையாய் நமக்கு இயேசுவை கொடுத்திருக்கிறார். நாம் தேவ சமூகத்துக்கு போவோம். அவருடைய சமூகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டுள்ளார். அவர் நமக்குள் இருந்து
நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்து நீங்கள் இன்றைக்கு சந்திக்கிற இந்த போராட்டத்தை, இந்த தடையை தேவன் உடைப்பார். அன்று இஸ்ரவேல் புத்திரர் அந்த செங்கடலுக்குள் நடந்து போனது போல நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து போவீர்கள், ஜெயம் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமான அன்புள்ள இயேசுவாமி, இந்த நாளில் நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா. செங்கடலை இஸ்ரவேல் புத்திரர் கடந்து போக நீர் கிருபை செய்தீர். அதே தேவன் இன்றைக்கு எங்களுக்கும் தேவனாய் இருக்கிறீர். இந்த நாளில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் அதை கடந்து போக, வெற்றி பெற, அதை மேற்கொள்ள எங்களுக்கு நீர் பலன் தருவீர் என்று நாங்கள் விசுவாசித்து நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை யாவும் மக்கே உரியது. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். God bless you.